திமுகவும் பாஜகவும் இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு மக்களை பற்றி ஒன்றும் தெரியாது என்றும், பேசுவதெல்லாம் பொய் எனவும் தெரிவித்தார். அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்துதான் 4 இடங்களில் பாஜக வென்றது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை பிறப்பதற்கு முன்பு ஆட்சியில் அமர்ந்தவர் எம்ஜிஆர் என்றும், எம்ஜிஆர் வரலாறு தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவது விந்தையாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் ஊழல் என கோரும் அண்ணாமலை எங்களுடன் கூட்டணி வைக்கும் போது தெரியவில்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் தயவுக்காக அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நாணய வெளியீட்டு விழாவிற்கு அழைத்தனர் என்றும், கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவில் மாநில அரசுதான் நடத்தியது எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. சொல்லுங்க, நான் விளையாட்டா சொல்லல, என்ன செஞ்சிருக்கார் அவர்? இந்த மாநில பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு, என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு? இன்னைக்கு புயல் அடிச்சது, வெள்ளம் வந்தது, நிவாரணம் வாங்கி தர முடியல. என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக? ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டீங்க? அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன்.